இப்போ முதல் செக்மெண்ட்டான வீட்டு சமையலை நம்ம பார்க்க போகிறது சேப்பங்கிழங்கு மசியல். இதில் ஒரு சில வித்தியாசங்களோடு செய்ய போகிறேங்க. இது எப்படின்னு பார்க்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ட் என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள். சேப்பங்கிழங்கு மசியல் செய்ய தேவையான பொருட்கள்: 1/2 கிலோ சேப்பங்கிழங்கு வேக வைத்தது, 1 வெங்காயம் நீளவாக்கில் அரிந்தது, இஞ்சி பச்சை மிளகாய் அரைத்த விழுது 1 டீஸ்பூன், தேவையான அளவு மஞ்சள் தூள், தேங்காய் துருவல் 1 டேபிள் ஸ்பூன், ஒரு சிறிய எலுமிச்சம்பழம், கடுகு தாளிப்பதற்கு சீரகம் 1/4 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் சிறிதளவு, கறிவேப்பிலை சிறிதளவு, உப்பு தகுந்த அளவு, எண்ணெய் தேவைப்படும் அளவு. சேப்பங்கிழங்கு மசியல் செய்கிறதுக்கு பொருட்கள் எல்லாம் பார்த்துட்டிங்க இல்லையா? பொதுவாக இது நம்ம வீடுங்களில் புளி போட்டு பண்ணுவோம். கேரளாவில் புளிங்கறின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது லெமன் ஜூஸ் போட்டு பண்ணால் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். பொதுவாக இதுக்கு வெங்காயம் சேர்க்க மாட்டாங்க. நான் இன்றைக்கி வெங்காயமும் சேர்க்குறேங்க. ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணுறதுக்கெல்லாம் நிறைய பேர் தாளிப்பு பொருட்கள் எல்லாம் போட மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி தாளிக்கும் பொருட்களையும் சேர்த்துட்டு நான் செய்ய போகிறேங்க. கொஞ்சம் வித்தியாசமான சுவையாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த வானிலையில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேங்க. எண்ணெய் சூடான பிறகு முதல்ல நம்ம சேர்க்க போகிறது கடுகு. பொதுவாக இந்த மாதிரி தாளிப்புக்கெல்லாம் நான் கடுகு, சீரகம், வெந்தயம் ஒரு கம்பல்சரியாக போடுறேன். ஏன்னா அந்த 3 சேர்றப்ப நம்ம மருத்துவ குணம் நிறையா இருக்கிறதுனால நிறைய டிஷ்ஷஸ்க்கு டேஸ்ட்டும் கொடுக்குது. அதே நேரம் நம்மளுக்கு 6 சுவையும் செய்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ இதோட கடுகு வெடிக்க ஆரம்பித்த பிறகு சீரகம் சேர்த்துக்கலாம். பொதுவாக கடுகு 1/4 டீஸ்பூன் சேர்த்திங்கன்னா சீரகம் கொஞ்சம் கூடுதலாக கூட போடலாம். நம்மளுக்கு ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. வெந்தயம் சேர்த்த பிறகு அதிகம் ரோஸ்ட் ஆகிடக்கூடாது, அதில் கவனம் தேவை. இப்போ இதோட ஒரே ஒரு சிவப்பு மிளகா உடச்சி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டுக்கலாம். இதோட பெருங்காயத்தூள், இதோட ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேங்க வெங்காயம், இதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்குறோன்னே எப்பவும் சொல்கிறது தான், கொஞ்சமாக உப்பு, ஒரு சிட்டிகை உப்பு, 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்திங்கன்னா கேரமலைஸ் ஆனால் ஒரு மாதிரி ப்ரௌன் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது இங்கே வெங்காயம் இது நல்லா ஃப்ரை ஆகணும். இந்த வெங்காயம் பாருங்கள் ஒரு மாதிரி ஒரு டிரான்ஸ்லூசண்ட்டாக வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பச்சை மிளகாய் அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் குறப்பாக தண்ணியெலாம் சேர்க்கலங்க, இதை சேர்த்துக்கலாம். ஒரு சிலர் அதை அப்படியே பொடியாக கட் பண்ணி போடுவாங்க. அந்த மாதிரி போட்டால் நிறைய பேர் பல்லில் மாட்டினா பிடிக்காது இஞ்சி அந்த மாதிரி இருந்தால். அதுக்காக இந்த மாதிரி மசிச்சு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் இந்த எண்ணெயிலேயே சேர்த்துக்கிறேங்க. இதோட சேப்பங்கிழங்கு, இந்த சேப்பங்கிழங்கை அப்படியே நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. மண் இருக்கும். ப்ரெஷர் குக்கரில் ஒரு பாத்திரத்தில் அதை போட்டு தண்ணி ஊற்றிட்டு மஞ்சள் போட்டுக்கோங்க. அதை 3 இல்லைன்னா 4 விசில் வேக வச்சுக்கோங்க. உங்கள் கிழங்கினுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி அது வெந்துடும். இதோட உப்பு சேர்த்துக்கலாம். கிழங்கு தகுந்த அளவு உப்பு போட்டுக்கோங்க. பொதுவாக காய்கறிகள் எல்லாத்துக்குமே அதிகமான உப்பு பிடிக்காது. அதுலேயே ஒரு உப்பு சுவை இருக்கும். எஸ்பெஷலி கீரையெல்லாம் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா அதுலேயே உப்பு சுவை இருக்கும். அதனால் அதிகமாக போடக்கூடாதுங்க. எப்பவுமே குறைச்சி போட்டால் நம்ம வேணா தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஆனால் இதிலலாம் அப்புறமா சேர்த்திங்கன்னா உங்களுக்கு சரியாக ஒரே இடத்துல அப்சர்வ் ஆகிடும். அது ரொம்ப நைஸாக மசிக்காமல் இப்படி இருந்ததாங்க டேஸ்ட் கொடுக்கும். இது வெங்காயம் இல்லாமையும் பண்ணலாம். நான் இன்றைக்கி லெமன் ஜூஸ் போட போகிறேங்க. லெமன் ஜூஸுக்கு பதிலாக நீங்கள் புளிக்கரைசல் ஊற்றலாம். எப்பவும் புளிக்கரைசல் ஊற்றி தான் எல்லோரும் பண்ணுவாங்க. ஆனால் லெமன் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு பெட்டராக ஒரு விட்டமின் சி கிடைக்கும். தினமுமே நம்ம இன்றைய விட்டமின் சி எதுலேருந்து பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேங்க. ஒரு ஆரஞ்சா, இல்லை லெமனா, இல்லை நெல்லிக்காயா அப்படின்னு சொல்லிட்டு சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாங்க. முடிஞ்ச வரைக்கும் எலுமிச்சம்பழத்தை ஒரு நாளைக்கு வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே சேரணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு 2-3 எலுமிச்சம்பழமாவது ஒரு நாளைக்கு உணவில் சேர்க்கறதுக்கு ட்ரை பண்ணணுங்க. நம்ம ஜூஸாக குடிக்கிறதுனா பரவாயில்ல, ஜூஸ் குடிக்க முடியலனாக்க நம்ம டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸில் சேர்க்கலாங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா இந்த மசியல் இப்படி இருக்கு இல்லையா, கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்தா ஒரு கூடுதல் சுவையாக கொடுக்கும். கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். கடைசியாக தான் சேர்க்கணுங்க. இப்போ அடுப்பை அணைச்சிட்டு
இதோட லெமன் ஜூஸ் ஊற்றிக்கிறேன். ஒரு பெரிய லெமனை வந்து பிழிஞ்சு வச்சுருக்கேங்க, இதை சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பு அணைச்சிட்டாங்க. இப்போ நல்லா கலந்து விடலாம். எப்போவுமே வந்து லெமன் ஜூஸை வந்து அடுப்பை அணைச்ச பிறகு தான் சேர்க்கணும். அப்போ தான் நல்லது. விட்டமின் சி வந்து நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கும். இப்போ இந்த மசியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த சாதத்தில் வந்து தொட்டுட்டு சாப்பிட்லாம், இல்லை அப்படியே சாப்பிட்லாம், எப்படி வேணால் சாப்பிட்லாங்க. சேப்பங்கிழங்கு வந்து மற்ற எல்லா கிழங்கு வகையை விட உடம்புக்கு ரொம்ப நல்லது. சேப்பங்கிழங்கு மசியல் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வந்து சேப்பங்கிழங்கு லெமன் மசியல்னு கூட நம்ம சொல்லலாம். இப்போ இதை வந்து டிஸ்பிளே டிஷ்ஷுக்கு மாற்றிடலாம். இப்போ முதல்ல வந்து இந்த மாதிரி ஒரு பவுலில் வந்து உள்ள எண்ணெய் பூசி வச்சுருக்கேங்க. அதில் இப்போ இந்த பிளேட்டில் தலைகீழாக திருப்பினாக்க முதல்ல இந்த பிளேட்டை வந்து நம்ம கையில் எடுத்துகிட்டு இதை நல்லா இப்படி சென்டர் பார்த்து வச்சுக்கணுங்க. வச்சுட்டு இப்படி திருப்பணும். இப்போ எடுத்தேன். சேப்பங்கிழங்கு மசியல் எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ ஒரு ரீகேப் பார்க்கலாங்க. முதல்ல வானிலையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு, சீரகம், வெந்தயம், ஒரே ஒரு சிகப்பு மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. அதில் கறிவேப்பிலை, பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. நீளமாக அரிஞ்ச வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக ஒரே ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வெங்காயம் லேசாக ஃப்ரை ஆன பிறகு அதுலேயே மஞ்சத்தூள் சேர்த்துருங்க. அதற்கு பிறகு நம்ம மசிச்ச சேப்பங்கிழங்கை சேர்த்துக்கோங்க. சேர்த்த பிறகு தகுந்த அளவு உப்பு தூவிட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணிவிட்டு கடைசியாக ஆஃப் பண்ண பிறகு தேங்காய் துருவலும் எலுமிச்சப்பழ ஜூஸும் பிழிஞ்சு கலந்துக்கிட்டீங்கன்னாக்க மிக சுவையான சேப்பங்கிழங்கு மசியல் தயார். சேப்பங்கிழங்கு மசியல் ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வித்தியாசமாக இருக்கும், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதை வந்து சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாங்க, சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம், இதை தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். உங்களுடைய விருப்பம் தான். நான் யூஸ் பண்ணது ரொம்ப ரொம்ப குறைவான ஆயில். எப்போ பார்த்தாலும் நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிடுவோம். ஃப்ரை பண்ணுறப்ப இதில் நியூட்ரியன்ட் லாஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டாக்கா நியூட்ரியன்ட் லாஸ் வந்து ரொம்ப குறைவு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள்.